ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல். இன்னைக்கு வந்துட்டு என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா எக் கறி தான் நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் கறி செய்யறதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வந்துட்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க, கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம பேஸ்டா வந்துட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சோம்பு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ எக் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி புதுசாக நம்ம வாங்கியிருக்க சட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது அந்தளவுக்கு சூடு ஏறாது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். புதுசுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸோ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்குமே வந்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஏன்னா இது எல்லாம் மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக தான் வந்துட்டு அரைச்சிருக்கோம். இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எண்ணெயிலே வந்துட்டு நல்லா மசாலா எல்லாமே நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு காரத்துக்கு வந்துட்டு ஒரு 2 வெறி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதுவும் வந்துட்டு நல்லா வதக்கி விடலாம் எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், மசாலா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கியாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்துட்டு கொதித்து வரட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இன்னும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். மறுபடியும் குழம்பு வந்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். நான் ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சட்டியில் செய்கிறதுனால வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொதிக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து நம்ம கலரக்கூடாது. 2 முட்டை வந்து நம்ம வேக வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா மசாலா வந்துட்டு இறங்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எக் கறி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இது அப்படியே இருக்குது பாருங்கள்.
எக் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ராஜித் லட்சுமி அஃபிஷியல் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.